ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவர் உன்னை மறக்கவில்லை என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? என்னை ஆண்டவர் மறந்துட்டாரே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாயா? புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று. ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். நீ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து தான். நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்லவா? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறது. திரும்ப 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 நமக்கு வாக்கு பண்ணுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவர்? அவர் மாறாதவராக இருக்கிறார். சில மனிதர்கள் தான் நம்ம சில மனிதன்கிட்ட போய் பேசும் பொழுது, என்ன நினைவு இருக்கிறதா, என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னால், எனக்கு உங்களை ஞாபகம் இல்லையே, நீங்கள் யார் என்று சொல்லி கேட்பார்கள். நம்ம சில காரியத்தெல்லாம் சொல்லி, இப்படிலாம் நடந்துச்சே, இப்படிலாம் உங்கள்கிட்ட நான் பழகிருக்கிறேனே, இந்தந்த வருஷத்துலலாம் நான் இப்படிப்பட்ட காரியம்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சில நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லும் பொழுது, ஆமாம், ஐ எம் சாரி, நான் உங்களை மறந்துட்டேன் அப்படி என்ன செய்வார்கள்? சிலர் சொல்வது உண்டு. சில மனிதர்கள் நம்மளால் சில நன்மைகளை பெற்றிருப்பார்கள், நிறைய உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்திருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு சில செல்வ செழிப்பு, சில ஆசீர்வாதம், இல்லை ஒரு உயர்வு வரும்பொழுது நம்முடைய நிலைமையை பார்த்து அவர்கள் நம்மளை மறந்து விடுவார்கள். ஃபோன் பண்ண நினைக்க மாட்டார்கள், பேச நினைக்க மாட்டார்கள், நம்ம பேசினாலும் கூட ஃபோனை அட்டன் பண்ண மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் உதவி செய்தவர்கள் கூட உங்களை மறந்துட்டாங்களா? ஆனால் மனிதர்கள் உங்களை மறப்பார்கள். ஆனால் என் தெய்வம் உங்களை ஒருபோது என்ன செய்வதில்லை, மறப்பதே இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். சில வியாதியின் போராட்டத்தில் இருக்கிறீர்களா? வியாதியின் படுக்கையில் உறவினர்கள் மறக்கலாம். வியாதிகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, நெருக்கடிகள் வரும்பொழுது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிற ஒரு வார்த்தை. நீ அநேக நெருக்கடியான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில் ஒன்றும் முடியாதபடிக்கு உனக்குள் போராடி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் கூட என் வாழ்க்கையில் மறந்துட்டாரோ, ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடு, எனக்கு ஏன் இப்படி நெருக்கடி என்று சொல்லி உனக்குள்ளே நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னுடைய கணவனார் உன்னை மறந்திருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை மறந்திருக்கலாம், பெற்றோர்கள் உன்னை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் முகத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ இருக்கிற இடத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ போகிற பாதை அவருக்கு தெரியும். உன் நெருக்கடி ஆண்டவருக்கு தெரியும். உன் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீ தான் நினைக்கிற, என் ஆண்டவரே மறந்துட்டாரே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் கூட செய்யாதபடிக்கு என் வாழ்க்கையெல்லாம் வெறுமையாய் காணப்படுகிறது, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஒரு விரக்தியோடு கூட, ஒரு விரக்தியின் ஆவி உன் குடும்பத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறது. நீங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் நெருக்கப்பட்டு போயிருக்கிறீர்கள், வேதனையோடு கூட இருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் தான் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்பதை ஆண்டவர் உங்களை பார்த்து தான், நீ என்னால் மறக்கப்படலப்பா, நீ தான் சொல்கிற என்னை மறந்து, நான் உன்னை மறக்கலை, நான் உன் நினைவாக தான் நினைச்சுகிறேன் இருக்கிறேன் என்பதை உன்னை தட்டி எழுப்பியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட வாழ்வதற்கு, அவருடைய சமூகத்தில் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்ட இடத்திலே மகிமை இறங்கி வந்ததற்காய் நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி, வாழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.